தனிமை அரசனின் அவள் ஒரு தொடர்கதை. அந்த பார்வை ஒன்றுக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணலான்னு தோணுச்சு. என் பார்வை அவன் மேலே பட்டதை பார்த்த அடுத்த செகண்ட் தொட்டா சினிங்கி மாதிரி விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டா. என் கண் அப்படியே அந்த பில்டிங்கை ஸ்கேன் பண்ணுச்சு. ஒருவேளை இங்கே தான் அவள் வீடோ, அப்படின்னா அவங்க அப்பா அம்மா யாராவது நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, ஸோ கூட இருந்தது எல்லாம் அவங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸான்னு எக்கச்சக்க கொஷின் எனக்குள்ளேயே போயிட்டு இருந்தது. என் கூட இருந்தவன் என்னையே குறுகுறுன்னு பார்க்க, ஒருவேளை இவன் அவள் அண்ணனாக இருப்பானோன்னு ஒரு பக்கம் பயம். எதையோ தேட போய் என் கண்ணில் பட்டது அந்த பில்டிங்கில் இருந்த அந்த ஒரு போர்டு. அந்த ஒரு நொடியில் அத்தனை கொஷினும் மறைஞ்சு அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் ரெடியாச்சு. பில்டிங்கில் நான் பார்த்த அந்த போர்டு, சுரபி மகளிர் விடுதி. கடவுள் இருக்கான் குமாருன்னு தலையில் தட்டிக்கிட்டு நானும் கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. ஒரு வாரம் முழுக்க அப்பப்போ அவன் ஞாபகம் எட்டி பார்த்து போச்சு. பட் என்ன பண்ணுறது, அடுத்த சண்டேக்காக வெயிட் பண்ணேன். போதாததுக்கு எங்கள் ஊரில் திருவிழா. ஸோ மண்டே டியூஸ்டே நான் லீவ். எப்படியும் 3 நாள் என் யுவதியும் அந்த சுரபியும் தான். நாள் ஞாயிற்றுக்கிழமை. அவளை பார்க்க முடியலப்பா. திருவிழான்னு ஹாயாக இருக்கிறதா, தரிசனம் கிடைக்கலையான்னு ஃபீல் பண்ணுறதா. 2வது நாள் திங்கக்கிழமை. காலையிலேயே எங்கள் ஊரில் தேர் திருவிழா. கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் நடந்து போனாலும் என் கண்ணு மட்டும் எதையோ தேடிக்கிட்டு இருந்துச்சு. அக்கா தங்கச்சி அங்காளி பங்காளியிலேருந்து மாமன் மச்சான் வரைக்கும் ஊரே ஜம்முன்னு இருந்துச்சு. நான் மட்டும் புங்க மரத்துக்கு கீழே கம்னு நின்னேன். ஏதோ ஒரு இடத்துல என் கண்ணு நகர்த்த முடியாத அளவுக்கு லாக் ஆகிடுச்சு. என்னடான்னு பார்த்தா என் சிங்காரி ஒய்யாரமாக இருட்டாப்பில் உட்காந்துட்டு இருந்தான். தனிமை அரசனின் அவள் ஒரு தொடர்கதை.